வெல்கம் டு மிஸ்டர் மான்ஸ்டர் கலக்கி விளாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய கல்பாக் தானே, அக்ஷய கல்பாக் அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. காலேஜ்ல இருந்து கூட்டு போறாங்க. ஒரே புகையா இருக்கு, புகை வண்டி காய்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போயின்னு இருக்கோம். மச்சான் வரியா இல்லையா? விளாக்லாம் நடந்து கூட்டு போறாங்க. காலேஜ்ல வந்து 4 பஸ் இருக்குது. 750 ரூபா கொடுத்து நடந்து கூட்டு வராங்க. குஸ்கா பிரியாணி வந்துட்டான். 4 பஸ் இருக்குது காலேஜ்ல. ஒரு பஸ் 2 பஸ் இருந்தா கூட கூட்டு போயிருங்க. என்ன பண்றது பாருங்க, நடக்க வச்சு கூட்டு போறாங்க. फ्रेंड्स சங்கட்ட குஸ்காவா இருக்கு फ्रेंड्स. அலப்புற ஸ்டார்டிங் 750 கொடுத்துறோம். லஞ்ச் 750 இல்ல 750 ரூபாடா. அவன் இங்கிலீஷ் தெரியாது. சாரி गाइस, அவன் இங்கிலீஷ் தெரியாது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் 2 கிலோமீட்டர் நடந்து போயாச்சு. இன்னும் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வண்டி நிக்குது. ஓடலாமா? காலகாலத்துல ஓட்ட பந்து வைக்கலாம். தண்ணி கேன் தூக்க வந்தவங்க ஆகாஷே, தண்ணி கேன் தூக்க வந்தவங்க ஆகாஷே. ஏய் ஏறா ஏய் ஆகாஷே. சரி பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குதுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். வாங்க. வழி விடு வழி விடு. ஜகத்லால், மணி, மனோஜ். என்னப்பா அமுக்குற? வேணும்னா அமுக்கணும், தெரியாம அமுக்கிட்டேன் போங்க. மணியை கையாலே பிடிக்க முடியல. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஆய்வு வருதுண்ணே. நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. சோழதேசம் நோக்கி பயணிக்கிறோம். வீடியோ ஆன் பண்ணியா இல்லையா? ஆன் பண்ணிட்டேன்டா. ஏய் நானும் வரேன்டா. பிரேக் விட்டுருக்காங்க. வண்டி அங்கே நிற்குது. அடி விடாதடா டேய். இவனும் இன்டர்வல் பண்ணிட்டான் இப்போதான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.
Hey, I've seen this one. This is a classic. சத்யன் 10 மணி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போலாம். அப்படியே வா. அழகழகா பொண்ணுங்க இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது எங்களுக்கே அசிங்கம். வெல்கம் ட்ரிங்கா இளநீ தந்துட்டு இருக்காங்க. சார் ஒரு ஆய் ஒன்றை சொல்லுங்க. மேம் நீங்களும் மேம் வா. வெல்கம் ட்ரிங்கா இளநீ தந்துட்டு இருக்காங்க. குறுக்கால போனா தரமாட்டாங்க சார். ஏய்ரா ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன். இப்போ எடுத்துக்கலாம்ல. இளநீ வந்து இனிப்பா இருக்குது, நல்லா இருக்குது, வெயிலுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. தொண்டை வேற கட்டிச்சுரா. இப்போ நம்ம இதை குடிச்சு முடிச்சுட்டு அதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? 750 வேஸ்ட். 50 ரூபாய்க்கு இளநீ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டயரில் உட்காந்துட்டு வரான்பா, அவ்வளோ வெறி. காவியா ஒரு ஆய் சொல்லு. நாங்க ஜாலியா போயிட்டு இருக்கோம். மாட்டோம் ஜாலியா மாட்டோம். பயந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தெரிந்ததெல்லாம் ஓபன் பண்றது. போதும் வந்த பத்தி ஒரு மாடு அதுகிட்ட கடந்ததுதான். அது காலம் மாடுறாது. எழுதிட்டே இல்லையா? ஏழ்மலை இதா எங்க டீம் பஸ் எல்லாம் இங்கே தான் நிக்கிறானுங்க. ஏழ்மலை வந்துட்டா டேய் போடா. சூப்பரா மச்சான், இதான்டா மாடு. ராமு கையேறா பாடு. மச்சி என்னடா சாப்பாடு போடலாடா உனக்கு. டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அதுதான் நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்துடுறோம். அதான் கால் கட்டி போடு. மிஷின் தான் எல்லாம். வந்து 5G பால்ரா பால் கரெக்ட். ஆமா கல்பனா வருது, லைட்டா வலி விடு. கல்பனா நீடியா ப்ரோ. இது பேர் வந்து கல்பனா. கல்பனா ஏங்க கல்பனா கல்பனா கல்பனா. வாழைப்பழம் தான் கொடு. சூப்பர். இருந்தாலும் நீ இப்படி பண்ணி இருக்க கூடாது. 8 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் வரைக்கும் இந்த பக்கத்துல இருக்கவங்க கறப்பாங்க. ஆமா இவங்கலாம் 4 மாடம். இவங்கலாம் गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட போறோம். என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம். அது மாதிரி தான் இருக்கும். அதானே சாம்பார் சாதம் சொன்னாங்க எங்களுக்கு. அருமை சார். எப்படி வேப்பல்ல அவங்க சாம்பார் சாதம் தான் गाइस தருவாங்க. எப்படியும் சாம்பார் சாதம். गाइस என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், மெனு கார்டே எனக்கு தெரியும். முருங்கக்காய் சாம்பார். நான் பாட்டு கம்முன்னு வந்துருக்கேன். இவனுக்கு அப்படியே உலகத்துல வந்துருக்காங்க. போய் சொல்றேன் गाइस, வந்ததே லேட் ஒரு. இவங்க தான் லெமன் ரைஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. உங்க பேர் என்னது? சரி. சாம்பார் சாதமும் தயிரும் கொடுத்துருந்தாங்க. ப்ரௌன் ரைஸ், தயிர் சாதம். ப்ரௌன் ரைஸ் கிடையாது, அது பேர் வந்து கவுனி அரிசி. நெய்லாம் நல்லா இருக்குது. நெய்லாம் ஊற்றிருக்காங்க. வெடியை ஊற்றிருக்காங்க நெய்லாம். உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம். உனக்கு நீதாப்பா சாப்பிட்னத? பால் மாடு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கான்.
பிளாக்ல போட்டு பால் மாதிரி வெயிட்டுக்கு வந்துட்டான். 4வது தட்டி ரவுண்ட் 4 மொத 3 வந்து வாஷ் பண்ண கொடுத்துட்டான். எடிட்டிங்ல தூக்கிடுவானே, எடிட்டிங்ல தூக்கிடுவானே, இப்படி தூக்கிடுவான்னு சொல்லிட்டான். நைட்டா பின்னாடி போடா, பின்னாடி போனா இதுக்கு பேர் ஜோக்கா? சீப்பாலால எதுவும் வேஸ்ட் எல்லாம் கிடையாது. நீ பண்ணி தர ஒரு பாலுமே ஒரு மரம். இப்போ வந்து டீ குடிக்க போயிட்டு இருக்கோம். டீ 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 மசாலா டீ 10 ரூபா டீயா? நல்லா இருந்ததுல ரோபன். நான் டீ குடிக்கல. என்ன கையில் சொல்றியா? ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மரத்தில் ஏற போகிறேன். சொல்லாமலே ஏறுடா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ மரத்தில் ஏற போகிறேன். அப்படியே போட்டு பா சார். சூப்பர்ரா. மரத்துல மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் யாராவது காப்பாற்றுங்க. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியாக மாட்டை பார்த்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே என் கண்ணில் பட்டுடும். இந்த வாலிசி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன். இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா கல்பாக் ஆர்கானிக் ஃபார்முக்கு தான் வந்திருந்தோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஃபன்ஃபில்லாக போயிருந்தது. நம்மளோட இயற்கையாக எப்படி வந்து ஃபார்மை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்கானிக்காக வந்து ஃபார்மர்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. A to Z எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பயங்கரமாக வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஃபுட்டுலேருந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வரைக்கும், ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. பர் ஹெட்டுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து 200 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபேமிலி உங்கள் சில்ட்ரன்ஸ் அவங்க கூப்பிட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் காட்டுங்க. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர இதில் வருது. நம்ம யாருமே இதில் வந்து கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டேங்கிறோம். இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பசங்களுக்கும் இதை வந்து கூப்பிட்டு வந்து காட்டுங்க. எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாம் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் தான் இது. வாங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொக்கேஷனை.